Welcome to ABMath channel, chapter 2 numbers and sequences, exercise 2.8 la 9th problem, find the rational form of the number. அதாவது decimal pointல rational number கொடுத்துருக்காங்க, அதை நம்ம in terms of fractionல கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ 0.123 இந்த மாதிரி மேலே ஒரு பார் போட்டாங்கன்னா அதோட மீனிங் என்ன? இந்த நம்பர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இன்ஃபைனிட்டி டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 0.123 again 123 இப்படி 123 123ன்னு போயிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 0.123 நான் எப்படி ரீரைட் பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம நார்மலாக சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, 985னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். 900 + 80 + 5 இப்படி எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் நான் இப்போ இந்த டெசிமல் நம்பரையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். சரிங்களா? 0. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? 0.123 + 0.00123 + 0.0000123 இந்த மாதிரி ப்ராசஸில், அதாவது 123 அடுத்த 123 ஒரு டேர்மாகவும் அடுத்த 123. அப்போ இந்த செகண்ட் டேர்ம் 123 இருக்குன்னா மீதி உள்ள இடத்துலனா என்ன போட்டுக்கிறேன்? 0 போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இதே நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா? அதாவது நம்ம ஹோல் நம்பர் இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துருப்போம், சிம்லர் தான், பட் ஆனால் டெசிமல் பாயிண்டில் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன்னா, இந்த 3 டேர்ம்ஸ் 1 2 3 ஃபஸ்ட்டு ஒரு டேர்மாக ஒரு நம்பராகவும், அடுத்த 1 2 3 அடுத்த ஒரு பார்ட்டாகவும், அடுத்த 1 2 3 நெக்ஸ்ட் பார்ட்டாகவும், இப்படி இந்த ஃபார்மேட்டில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். அப்போ டெசிமல் இந்த இதை எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுவோம்? 123 டிவைடட் பை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை, அதாவது 10 100 1000 அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்போ 1 போட்டு இங்கே எத்தனை 3 டிஜிட் இருக்குன்னா 3 zeros போடுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த நம்பரை 123 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 1 2 3 4 5 6, அப்போ 6 zeros போடுவோம். அதே மாதிரி இங்கே 1 2 3, இங்கே டோட்டலாக இங்கே ஒரு 6 0, இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்குது. அப்போ டோட்டலாக 9 டிஜிட். சரிங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ப்ராசஸில் போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா டேர்மில் இருந்தும் நான் 1 2 3 1000 என்ன பண்ணலாம்? காமன் எடுக்கலாம் இல்லையா? ஸோ 123 டிவைடட் பை 1000 இங்கே காமனாக எடுத்துட்டேன்னா, ஃபஸ்ட் டைமில் இதான் காமனாக எடுத்தாச்சுட்டேன். ஸோ இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். இங்கே இந்த 123, அதாவது இது எப்படி எழுதலாம்? 1000 × 1000 அப்படி தானே எழுதுவோம். இதில் நான் 123/1000 தான் அவுட் சைடு வச்சுருக்கேன். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? 1/1000. அதேமாதிரி இங்கே 123 அவுட் சைடு எடுத்தாச்சு. இந்த டேர்ம்லேருந்து ஒரு 3 0 காமனாக எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் எனக்கு இங்கே 6 0 இருக்கும். அப்போ 1 2 3 4 5 6 இந்த பேட்டர்னில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் இந்த டேர்ம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ப்ராக்கெட்குள்ள ஒரு டேர்ம் மட்டும் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா 1 + 1/1000 இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடுது. அப்போ 1 + 1/1000 + 1/6 zeros இல்லையா? 4 5 6 10 lakh. இட் இஸ் அன் இன்ஃபைனைட் சீரீஸ். இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ ஜாமெட்ரிக் சீரீஸில் இன்ஃபைனைட் சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் தி இன்ஃபினிட்டி சீரீஸ்க்கு Sn = A டிவைடட் பை 1 - R. இப்போ ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆர்ன்றது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். இப்போ 1 டிவைடட் பை 1000 டிவைடட் பை 1ன்னு போடுவோம். அதாவது இதுதான் செகண்ட் டேர்ம், இது ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 1/1000 வரும். அப்போ Sn = A/1 - R. A வந்து என்னமா 1, 1 - R வந்து 1/1000. அப்போ 1 டிவைடட் பை எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? ஒரு நம்பரை ஹோல் நம்பர் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷனாக ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் முடியும். ஸோ எல்சிஎம் எடுப்போம். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 1000. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 1000 1000 - 1 1 டிவைடட் பை 1000 - 1னா 999 டிவைடட் பை 1000. ஸோ ஒரு நம்பருக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் அதை இன்னும் மேலே கொண்டு போனால் என்ன பண்ணுவோம்? கீழே உள்ள ஃப்ராக்ஷன் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இங்கே மேலே வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ 1000 டிவைடட் பை 999. ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்.
Therefore, 0.123 the whole bar equal to 123 divided by 1000. இங்கே இது சிம்பிளை பண்ணி வச்சிருக்கோம் 1000 divided by 999. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் இல்லையா ப்ராக்கெட்னா. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ இது ரெண்டு 3 டேபிளால் அடிக்கலாம். இங்கே 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9, 4 3s are 12, 1. இதுக்கு மேலே சிம்பிள் முடியுமானா முடியாது. 41 divided by 333. ஸோ இந்த 0.123 the whole baroட rational form என்னன்னா 41 divided by 333. Thank you.